அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் பாரிசான் அவர்கள் நேற்றைக்கு பேசின ஒரு வீடியோ நேற்றுல வந்து செம வைரலாக போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு ஏஜெண்ட்டு, அப்புறம் வந்து அவர் ஏதோ வந்து ஒரு ரகசிய ஒற்றனா, அப்புறம் ரகசிய ஒற்றன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து இலங்கைக்கு வந்து போகிறாராம். அங்கே போய் இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை ஆளும் அரசுக்கு என்ன பண்ணுறாராம், சில முக்கியமான கோப்புகள்லாம் கொடுத்துட்டு வராரு. இங்கே இருக்கக்கூடிய தகவலை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வராரு. அப்போ எப்படி கொடுக்குறாரு, என்னடா ஆதாரம் அப்படின்னா, பாருங்கள், சாட்டை துரைமுருகன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. அந்த ஃபோட்டோவில் அவர் வந்து மொட்டை மாடி பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்காரு. அப்போ பின்னாடி பாருங்கள் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா இவருக்கு தெரியாதான். ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய அங்கே தமிழர் இருப்பாங்க இல்லையா, நம்ம இயக்கத்துக்கு ஆதரவாலாம் இருப்பாங்களா, அவங்க வந்து இவர்கிட்ட சொன்னாங்களா, என்ன சொன்னாங்களாம், அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்களவர்களுக்கு ஆதரவாக அந்த ஒற்றர்கள் வேலை பார்க்குற அணியில் இருக்கவங்க தான் தங்க முடியும். ஒற்றனாக இருந்தால் தான் அந்த ஹோட்டலில் தங்க முடியும். ஏதோ கிங் ஃப்ளையா ஏதோ ஒரு ஹோட்டலு, அந்த ஹோட்டலில் தங்கணுன்னா ஒரு ஒரு ஒற்றன் தான் தங்கணும். அப்போ சாட்டை திரும்ப அங்கே தங்குறாருன்னா சாட்டை தான் ஒரு ஒற்றன் அப்படின்னு அவர் பேசின வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அதில் கூடுதலாக ஒரு பாயிண்ட் என்ன ஒழிக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி களஞ்சியம் வந்து அங்கே போனார். அப்போ களஞ்சியத்தை அந்த சிங்கள அரசு என்ன பண்ணுச்சு, உள்ளே விடலை. அப்போ எதனால் உள்ளே விடலை அப்படின்னா, உன்னுடைய தலைவன் யாருன்னு கேட்டுச்சு. நீ தமிழ்நாட்டிலேருந்து வர்ற களஞ்சி அவர்களே, உங்களுடைய தலைவன் யாருன்னு கேட்டால் சீமான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. நாம் தமிழர் கட்சி உன்னுடைய கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னனால, நீ நாம் தமிழர் கட்சிக்காரனால உன்னை நாங்கள் வந்து உள்ளே விட மாட்டோம். நீங்கள் நாட்டுக்கு எதிரானவன், எங்கள் நாட்டு பாதுகாப்பு முக்கியம்னா நாங்கள் உன்னை வந்து உள்ளே விட மாட்டோம். அதாவது இலங்கை நாட்டுக்குள்ளே களஞ்சி என்னென்ன விடலை, ரெண்டாவது களஞ்சி என்ன தாக்கப்பட்டார். அப்போ களஞ்சியத்தை வந்து உள்ளே விடலை. ஏன் உள்ள விடலை, நாம் தமிழர் கட்சிக்காரன்னு தெரிஞ்சால் உள்ளே விடலை. அப்போ சாட்டை துரைமுருகன் மட்டும் எப்படி இந்த இலங்கை அரசு உள்ளே விட்டுச்சு? அப்போ இலங்கை அரசு உள்ளே விடுதுன்னா சாட்டை துரைமுருகன் அந்த ஹோட்டலில் அந்த கிங்ஸ் ஃப்ளையாக ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்குறாருன்னா, அப்போ சாட்டை வந்து சிங்களவன் கைக்கூலி, சிங்களவனுடைய டபுள் ஏஜெண்ட்டு அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இப்போ அதுக்கு பதில் நான் சொல்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சிம்பிளான விளக்கம் பாருங்கள். களஞ்சி எப்போ போகிறாருன்னா 2019, அண்ணன் எப்போ போகிறார் 2019 போகிறாரு. இந்த ஒரு ஆனந்த விகடனில் வந்து அந்த நியூஸ் கார்டே சாட்சி. சரியா, நான் பொய் சொல்ல, நியூஸ் கார்டே சாட்சி. அப்போது களஞ்சி அண்ணன் போனப்போ சிங்களவர்கள் உள்ள விடலை. அப்போ வந்து யார் ஆட்சி பண்ணா, ராஜபக்சே ஆட்சி பண்ண. அதான் முக்கியம். 2019 ராஜபக்சே, நமல் ராஜபக்சே ஒரு கும்பல் இருந்துச்சு. அந்த கும்பல் தான் இலங்கை அழிச்ச கும்பல். 2009 2019 வரை அவங்க இருந்தாங்க. இவர் போனப்போ நமல் ராஜபக்சே கும்பல் ஆட்சி பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தமிழருக்கு ஆதரவாக இருக்காங்க, இலங்கை தமிழருக்கு ஆதரவாக இருக்காங்கனால தடை பண்ணாங்க வர்றதை. இது சிம்பிள் பாயிண்ட், புரியுது? ஆனால் இப்போ யார் ஆட்சியில் இருக்கா, 2023 யார் ஆட்சி இருக்கா, அனுரா குமாரா திசநாயக்கா அப்படிங்கிற ஒருத்தர் ஆட்சியில் வந்துட்டார். அப்போ 23 அப்புறமே அந்த நாடே வீழ்ந்துருச்சு. அதாவது அந்த ராஜபக்சே எப்படி வீழ்றாருன்னா, ஒட்டுமொத்தமாக இலங்கையே அழிஞ்சு போச்சு. இலங்கையில் பொருளாதாரம் எல்லாமே விலைவாசியெல்லாம் உயர்ந்து இலங்கை நாடே அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் புதுசாக ஆளாக தேர்ந்தெடுக்கிறேன் அவர் தான் இந்த ஏகேடி அப்படிங்கிறவர். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, உலகம் முழுக்க தமிழர்கள்ட்ட எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க, நாங்கள் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பழைய பகையெல்லாம் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அவர் மாற்றிட்டார். ராஜபக்சே இருந்தக்கூடிய அந்த ரிஸ்ட்ரிக்ஷனை மாற்றிட்டார். அதனால இப்போ சாட்டை 2026 போனனால அவருக்கு பெருசாக ஒன்று என்ன பண்ணல, ஒரு ரிசேஷன் போடல, அவ்வளோதான் விஷயம். அது மட்டும் ஒரு ஹோட்டலில் தங்குறனால, இந்த ஹோட்டலில் தங்குனாலே ஒற்றனாக தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எப்பேற்பட்ட ஒரு கற்பனை வாதம், அந்த இலுமினாட்டியோட வாதம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த ஈட்டி, அந்த ஸ்வீட்டி, அந்த பியூட்டி, ஈட்டின்னு இருந்தால் ஈட்டியை கழுவேற்றுவார் விஜய் அப்படின்னா அது ஒரு கற்பனை வாதம். ஆனால் அது வந்து உண்மையாக தான் இருக்குது. ஈட்டியில் கழுவ தானே ஏற்றினார், வச்சாம்பார் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி ஏற்றினார்ல. அதான் இது வந்து எப்படின்னா உச்சக்கட்ட கற்பனை வாதம். சாட்டை ஓட்டுறேன் எப்படி, ஹோட்டல் ஓட்டுறனோடைய ஹோட்டலு எப்படி சாட்டையை மட்டும் விட்டாங்கன்னா, ஆட்சியில் இருக்க ஆள் மாறிடுச்சு, அவ்வளோதான். ஆட்சி மாறினா காட்சி மாறும், காட்சி மாறினா ஆள் இது மாறிடும். ரெண்டாவது அவ்வளோதான் விஷயம். அதுக்கு வச்சுக்கிட்டு ஒரு பேசுகிறாருப்பா. அப்பா பாரியோட அறிவுப்பா. என்னென்னா, நம்ம பாரி அவளுக்கு தொடர்ந்து பதில் கொடுத்துட்டே வரோம். நேற்றைக்கு கூட நம்ம ஒரு வீடியோவில் பதில் கொடுத்தோம். பாரிசாலன் வந்து ஒரு மாத்தையா, ஒரு கருணாடி. ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் நாம் தமிழர் கட்சி மட்டுமே அடிக்கிறது, சாட்டை துணை மட்டுமே அடிக்கிறது, எதிரிகள் அடிக்கிறது இல்லை. விஜய் தான் திராவிடத்தை கொண்டு வராரு. விஜய்க்கு தான் காங்கிரஸ் ஆதரவு, விஜய்க்கு தான் காங்கிரஸ் ஆதரவாக இருக்குது, விஜய்க்கு தான் ராஜபக்சே ஆதரவாக இருக்காங்க. இதே ராஜபக்சே, நமல் ராஜபக்சே சாட்டைக்கு, நம்ம களஞ்சியனுக்கு, சீமானுக்கு எதிராக இருக்காங்க. ஆனால் இதே ராஜபக்சே, இதே நமல் ராஜபக்சே எல்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க, விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க. விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாருன்னா, நமல் ராஜபக்சே வந்து என்னுடைய தம்பி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார் என்றால் நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அப்படின்லாம் போட்டான் நமல் ராஜபக்சே. அந்த ராஜபக்சே ஃபேமிலிஸ்லாம் அப்படியே குதூகலமாகறாங்க. ஏன்னா விஜய் வந்து அவங்களுடைய வாரிசாக அவங்க பார்க்குறாங்கங்கிறதா ஃபேக்ட்டு. அப்போது சிங்களவனுடைய வாரிசுன்னு சொல்லி அவங்க பார்த்து அவங்க வாழ்த்து சொல்லக்கூடிய விஜய்க்கு இவர் ஆதரவு கொடுப்பாரா பாரி. அப்போ யார் இவர், ஒரு பச்சை துரோகி, மாத்தையா, கருணா. ஆனால் சாட்டை வந்து ஏஜெண்டா, புரியுதுங்களா? ஒட்டு மொத்தமாக பாரிங்களோட மோத்திர கிழிஞ்சு தொங்கி போச்சு. ஏன் அப்படி பண்ணுறாருங்கிறதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த விஷயத்தை.
பால் கறக்கிறார். விஜய் அப்படிங்கிற பசுமாட்டில் பால் கறப்பேன். நான் அரசியல் பற்றி பேசினால் பெருசாக போக மாட்டேங்குது. நான் வந்து கருத்துக்களை சொன்னால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்போது நான் என்ன பண்ணுவேன், விஜயோட படத்தை வச்சு விஜய் சிஎம்னு ஓட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க, வியூஸ் அதிகமாகும். அப்போ விஜய் நான் பசுமாடாக பயன்படுத்துகிறேன். பசுமாடாக பயன்படுத்துகிறார், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிருக்க மாதிரியே இவர் நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சான்னு வச்சுங்களேன், இவர் வியூஸ் வந்து கம்மியாக தான் போகும். ஏன்னா இவருக்கு வந்து அந்த திறமை இல்லை. அதாவது சாட்டை மாதிரி அந்த வீரியமாக பேசி தமிழ் தேசிய கருத்துக்களை பேசி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறவங்களுக்கு திறமை இல்லை, திறமை சுத்தமாக இல்லை. அப்போ என்னென்ன எவனையாவது விமர்சனம் பண்ணு, நாம் தமிழ் கட்சி விமர்சனம் பண்ணால் வியூஸ் யார் விஜய் கட்சி பாருப்பா, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுறது, இனத்துரோகம் பண்ணு. இனத்துரோகம் பண்ணால் ஈஸி, செட்டில் ஆயிடலாம் வாழ்க்கையில். இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம என்ன பண்ணலாம், செட்டில் ஆயிடலாம், காசு சேர்த்துடலாம். காசு சேர்க்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம்ல. இப்போ இவர் வந்து 2 லட்சம் வியூஸ் ஒரு வீடியோ போகுது, ஒரு வீடியோ வந்து 1 லட்சம் வியூஸ் போச்சுன்னா ஒரு அமௌண்ட், ஒரு 2 லட்சம் வியூஸ் போச்சுன்னா 2 மடங்கு அமௌண்ட் வரும்னா, 1 மடங்கு நம்ம வேலை செய்யணும், 2 மடங்கு நம்ம வேலை செய்வோம். அப்போ வியூஸுக்காக என்ன பண்ணுறாரு, துரோகத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அவ்வளோதான் இவரோட ஒட்டுமொத்த அரசியலே. பால் கிடக்க போகிறாரு விஜய் வச்சு, அவ்வளோதான். அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி சாட்டையன்னு கள்ள தொடர்பு இருக்குன்னாரு. அதெல்லாம் உச்சபட்சம். அதாவது ஹைதராபாத்தில் சாட்டை தொடர்பு டிக்கெட்டை வந்து படம் பார்த்தாராம், கள்ளக்காதலியோடு போனாராம், இவர் விளக்கு பிடிச்சி பார்த்தாராம். யார் நம்ம யோ அதெல்லாம் வன்மத்தோட உச்சம். அது அப்போ நம்ம அந்த வீடியோ போட்டு விட்டோம். அது சாட்டையே கிடையாது. என்ன சாட்டையே இல்லாத ஒருத்தரை அது சாட்டையோட சாயலில் இருப்பாங்க. இப்போ என்ன மாதிரி சாயலில் கூட 4 பேர் ஹைதராபாத்தில் இருப்பான், 4 பேர் வந்து கேரளாவில் இருப்பான். ஒரு சாயல் இருக்கும், இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்மளை மாதிரியே இருப்பான். இந்த சாயலை வச்சு என்ன பண்ணுறது, கள்ளக்காதலியோட சாட்டை படத்துக்கு போனாருன்னு கள்ளக்காதல் இருக்குன்னு பேசினார். சாட்டை ராயல் சல்யூட் எடுத்து விட்டார் ஸ்டாலினுக்கு. இனத்தை அழித்தவங்க தான் எப்படி திமுக எப்படி ஆதரிக்கலாம். ஏன் ராயல் சல்யூட் போட்டார்னா, 40 பேர் இறந்துட்டாங்க, சீக்கிரம் நடவடிக்கைன்னா இன்னும் 100 பேர் இறந்துருப்பாங்க, 100 பேர் இறக்காமல் காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ராயல் சல்யூட் போட்டார். அவ்வளோதான் முடிஞ்சு. அதனால் ஸ்டாலினோட உரசும் சாட்டை, எப்படி ஸ்டாலினோட உரசும் சாட்டைன்னு இவர் போய் விஜயோட உரசிட்டு உட்காந்துருந்தார். அது மாதிரி தான் சீமான் அவர்கள் காயடிக்கிறார். யாரை காயடிக்கிறாரு, தமிழர்களை, தமிழ் தேசியவாதிகளை காயடிக்கிறாரு. காயடிச்சு கொண்டு என்ன பண்ணுறாரு, ஸ்டாலின்கிட்ட போய் நல விசாரிக்கிறாரு. ஸோ இப்படியெல்லாம் தான் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று குண்டக்க மண்டக்க குறுக்க மறுக்க ஓடி தமிழ் தேசியத்தை எப்படியாவது வீழ்த்தணும், நாம் தமிழ் கட்சி எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு பாரிசாலை. அவ்வளோதான் இவரோட ஒட்டுமொத்த அரசியலே வந்து இவ்வளோ தாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இந்த விசிலடிச்சாங் குஞ்சுகள் வந்து இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 2026 27க்குள்ளே ஓஞ்சிருவாங்க. விஜயோடைய பின்பத்தை பூரா நம்ம அம்பலப்படுத்தி விட்றோம், ஓஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவர் ஓஞ்சி போயிடுவார். ஏன்னா அவங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்கல்ல. அது வந்து ஒரு புத்து ஈசல் உடனே வரும், காணல் நீர் மாதிரி மறைஞ்சு போயிடும். அது மாதிரி அது மறைஞ்சு போயிடும். இப்போ என் சேனலுக்கு வியூஸ் வந்து 5000 வியூஸ் போனால் 10,000 வியூஸ் போனாலும் நான் 10 வருஷமானாலும் வியூஸ் போட்டால் பார்ப்பாங்க. ஆனால் இது வந்து வியூஸுக்காக வந்து என்னென்னமோ வேலை பார்த்தா கடைசியில் புத்தீசல் மாதிரி வந்து காணாமல் போயிடுவாங்க. அப்படி தான் இருக்குது, அப்படி தான் ஆக போகிறார் இவர். அதை சொல்லிட்டு இந்த காணொலி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.